மாலீவா சுதேவா ஜெகன்மோகன ராதாரமண சசிவதனா சரசி ஜனயனா ஜெகன்மோகன ராதாரமணா வனமாலீவா சுதேவா. நம்ம நாராயணியத்தில் 26வது தசகம் பார்த்துட்டே வரும். அப்போது எப்படி கஜேந்திரனுக்கு மோட்சத்தை கொடுத்தாருன்றத இப்போ பார்க்கணும். அப்போது ஹஸ்தீந்திரம் தம் ஹஸ்த பத்மேன திருத்வா சக்ரேண த்வம் நக்ரவர்யம் வியதாரீஹி கந்தர்வேஸ்மின் முக்தசாபேச ஹஸ்தீஹி த்வத் சாரூப்யம் பிராப்யதே தீப்யதே ஸ்ம. அப்போ அப்படியே கஷ்டப்பட்டு இந்த கூக்குரல் கொடுத்த அந்த கஜேந்திரனை உம்முடைய தாமரை கையினால் பிடிச்சுண்டு சக்கராயுதத்தால் அந்த பெரிய முதலையை பிளந்து தள்ளினீர் இல்லையா. சக்கரேணத்துவம் நகரவரியம் யதாரீஹி. அப்போ அந்த முதலையை பிளந்து தள்ளிட்டு அந்த முதலையும் சாபத்துலேருந்து அப்போ விடுபட்டு கந்தர்வனார்து அந்த யானையும் உம்முடைய சாரூபிய முக்தியை அடைஞ்சு பிரகாசிச்சது இல்லையா. அப்போ 2 பேருக்குமே அதில் நல்லது தான் நடந்திருக்கு. அந்த முதலைக்கும் முக்தி கொடுத்துருக்கீங்க, உம்மை நம்பின அந்த கஜேந்திரனுக்கும் சாரூபிய முக்தியை கொடுத்துருக்கீங்க. அப்போ பகவான் தன்னை தரிசித்தவாளுக்கு முக்தியை எளிசில் கொடுத்துட்றார். பக்தி யோகம்ன்றது தான் கிடைக்கிறது ரொம்ப அரிதான விஷயமா இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஏ தத் விருத்தம் துவாம் சமாம்ச பிரகேயோ காயேத் சோயம் பூயசே ஸ்ரேயசேஸ்தியாத் இத்யுக்த்வைனம் தேன சார்த்தம் கதஸ்துவம் திஷ்ணியம் விஷ்ணோ பாஹி வாதாலயே ச. அப்போ இந்த கஜேந்திர மோக்ஷன்ற கதையை ஏதத் விருத்தம் துவாம் சமாம்ச பிரகேயோ பிராக்குதர காலத்தில் விடிகாத்தால் எவன் கேட்குறானோ, உன்னையும் என்னையும் எவன் விடிகாத்தால் பாடுறானோ அவன் வசத்தியான நன்மை அடைவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி எங்கும் நிறைஞ்சவரே குருவாயூரப்பா என்னை காத்தருளும்னு முடிக்கிறார் இந்த 26வது தசகத்தை. ஓம் கோபிகா ஹரே நமஹ. 27வது தசகம். இப்போ இது அமிர்த மதனம் அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. துர்வாசாசுரவனிதாப்த திவ்யமால்யாம் சக்ராய ஸ்வயம் உபதாய தத்ர பூயः நாகேந்திர பிரதிமிருதிதே சசாபசக்ரம் காஷாந்தி ஸ்வதிதர தேவதாம் ச ஜானாம். அப்போ துர்வாச மகரிஷி ஒரு அப்சர ஸ்திரீ தனக்கு கொடுத்த ஒரு தெய்வ பிரசாதமான மாலையை நேரில் இந்திரனுக்கு கொடுக்க போகிறார். சுர வனிதாப்த, வனிதைனா பெண், திவ்ய மால்யம் அந்த மாலை எடுத்துன்னு போகிறார். அப்போ இந்திரனுக்கு கொடுக்கும்பொழுது அதை தான் வாங்கிட்டு யானை தலையில் வச்சுடுறான் இந்திரன். அதை அந்த யானை அரசால் கீழே தள்ளப்பட்டு மிதிக்கப்படுறது. அப்போ உடனே கோபம் வர துர்வாச மகர்ஷி இந்திரனை சபிச்சுடுறார். உம்மை தவிர மற்ற தேவதைகள் அம்சத்தில் பிறந்தவாளுக்கு பொறுமை ஏது அப்படின்னு கேட்குறாரு. அதாவது சுவாமியான நாராயணனுக்கு ஒண்டி தான் பொறுமை இருக்குது, மீதி அம்சத்தில் பிறந்த தேவதைகளுக்கெல்லாம் எப்படி பொறுமை இருக்க முடியும்ன்ற கேள்வி இங்கே எழுது. சாபேன பிரதித ஜரேத நிர்ஜரேந்திரே தேவேஷ் வியப்ய சுரஜிஷேஷு நிஷ்பிரபேஷு சாவாத்யா கமலம் ஜமேத்ய சர்வதேவா நிர்வாண பிரபவ சமம் பவந்தமாபுஹு. அப்போது நிர்வாண சுகத்தை அளிக்கிற பிரபுவே, அதாவது நிர்வாண சுகம்னா எந்த கட்டு தலை எதுவுமே இருக்காது, நம்மளுக்கு எல்லாத்தையுமே அத்து விடுற சுகத்தை சுவாமி உண்டியால் தான் தர முடியும். அப்போ தேவேந்திரன் சாபத்தால் மூப்படைஞ்ச போது தேவர்கள் அசுரர்களால் ஜெயிக்கப்பட்டாயிடுறா. ஏன்னா தலைவன் இல்லாட்டாக்கா அவளுக்கு அப்படி ஆயிடும் இல்லையா. அப்போ அவளுக்கு ஒளி குன்றி போகிறது. ஒளி குன்றி பரமசிவன் போன்ற தேவர்கள்கிட்ட பிரம்மா கிட்டையும் போய் விஷ்ணுவான உம்மா கிட்டையும் சரணடைஞ்சாங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறது இந்த 2வது ஸ்லோகம். அடுத்த 3வது ஸ்லோகம். பிரம்மாத்யைஸ்துத மகிமா சிரம் ததானீம் பிராதுஷ்யன் பரதப்புர பரேண தாம்னா ஹே தேவா திதிஜ குலைர் விதாய சந்திம் பீயூஷம் பரிமததேதி பரியசாஸ்துவம். அப்பா வரதா, பிரம்மா முதலிய தேவர்களால் உம்மை வெகுநேரம் அவள் துடிச்சா. ஸ்துதி மகிமா சிரம் ததானி, அவள் வெகுநேரம் உம்மை துதிச்சு உத்தமமான பிரகாசத்தோட அவள் முன்ன நீர் தோன்றி தேவர்களே அசுரர்களோட சமாதானம் செஞ்சுட்டு பார்க்கடலில் அமுதத்தை கடையுங்க நீங்கள் தானே கட்டளை இட்டீங்க இல்லையா அப்படின்னு சொல்கிறார்.
இந்த 3வது ஸ்லோகத்தில். இது தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.